ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம ஸ்க்ரீனை பார்த்தாவே தெரியும், இந்த மாதிரி நம்மளுடைய பேரை போட்டு லைவ் வால்பேப்பர் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலில் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் நம்பரில் 3D மை நேம் லைவ் வால்பேப்பர். இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜலதோஷம் முடிச்சிருக்கு, அதனால் சவுண்டு கொஞ்சம் ஒழுங்காக வரமாட்டுது. நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து சுற்றி விட்டு கூட பார்க்கலாம். அப்படி நம்ம கையை வச்சு இழுத்தோம் அப்படின்னா இன்னொரு சுற்றும், மேலே அப்போ கீழே இழுத்தோம் அப்படின்னா கீழே மேலே சுற்றும், ஒரு இது மாதிரி சுற்றும். இந்த அப்ளிகேஷன் இது வந்து நீங்கள் இப்போ டபுள் டச் பண்ணிங்க அப்படிங்கிற அதோடைய கலர் மாறும், அதோட டிசைன் மாறும். இன்னும் அதை டபுள் டச் பண்ணி பாருங்கள், அது ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல ஐட்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இதை நீங்கள் செட் பண்ணணும், உங்களுடைய பேரை நீங்கள் இதில் டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இங்கே பாருங்கள் ஒரு முக்கோண சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷேர் பக்கத்தில் இந்த முக்கோண சிம்பிள் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண வேண்டியது இந்த வரைக்கும் மை நேம் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். செட் பண்ணி நீங்கள் வாக்கியம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வாக்கியம் கேட்கும், இன்னொரு தடவை கொடுங்க. ஓகே கொடுத்துட்டா பாருங்கள், இப்போ நம்ம என்ன டைப் பண்ணோமோ அந்த இது இங்கே வரும். இப்போ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய கலரு சேஞ்ச் ஆகும். கலருன்னு இல்லை, அதோடய ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். அப்புறம் இது வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஷேர் பண்ணால் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து பாருங்கள், ஒரு நம்ம ரிஞ்ச் போட்டுக்கலாம் ஐக்கான். இந்த ரிஞ்ச் ஐக்கான் நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே கொடுத்த பேர் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட இங்கே போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதில் விளம்பர தொல்லைகள் கொஞ்சம் இருக்குது, விளம்பரங்கள். செட் லைவ் வால்பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் செட் ஆயிரும். அப்புறம் ஃபாண்ட் டைப்பு, உங்களுக்கு எந்த ஸ்டைலில் ஃபாண்ட்டோட எழுத்து தேவைப்படுதோ அதையும் நம்ம இங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ இங்கே போய் அதை நம்ம தேவைப்படுறதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்குது, எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அது சுற்றுற ஸ்பீடு, அந்த நம்ம டைப் பண்ணிக்க பேர் இருக்குதுல அது சுற்றுற ஸ்பீடு, அதையும் நீங்கள் இங்கே நம்ம எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த இதில் வந்து பெரிய செட்டிங்ஸ் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இதற்கு இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும், அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுங்களா, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த சைடு ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணிங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.